நம்ம நிறைய பேர் ஏதாவது ஒரு டிகிரி படிக்கும், அதுக்கப்புறமா பிஎட் படிக்கும் அப்படின்னாலே நம்ம ஒரு ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆகணும், அப்படி இல்லைன்னா ஒரு கல்வி அலுவலகத்தில் ஒரு கல்வி அதிகாரி ஆகணும் அப்படின்னு கனவோட தான் பிஎட் வந்து படிப்போம். ஆனால் டிஆர்பி போர்டு இந்த 2025ல வந்து வட்டார கல்வி அலுவலர், அதாவது எஜுகேஷனல் ஆபீசர் பார்த்தீங்கன்னா பிளாக் எஜுகேஷன் ஆபீசர், இந்த எக்ஸாம் வந்து நடத்த போறாங்க. அரசு மேல்நிலைப்பள்ளி, அப்புறம் நடுநிலைப்பள்ளி, அப்புறம் தொடக்கப்பள்ளி, இந்த ஸ்கூல்ல என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு, இந்த திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, மத்திய அரசு கொண்டு வந்தாங்களா, மாநில அரசு கொண்டு வந்தாங்களா, 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி பாட புத்தகங்கள் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிகிரி லெவலுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் போகிறோம் அப்படின்னா அங்கே பணிபுரியக்கூடிய டீச்சர்ஸ் கிட்ட நம்ம வந்து கொஸ்டின் ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட உள்ள ஏபிஜே குரூப்பில் பிஓ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தமிழ் தகுதி தேர்வு அண்ட் மெயின் எக்ஸாமுக்கு தேவையான எல்லாமே அப்டேட் ஆகும். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம நிறைய பேர் ஏதாவது ஒரு டிகிரி படிக்கும், அதுக்கப்புறமா பிஎட் படிக்கும் அப்படின்னாலே நம்ம ஒரு ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆகணும், அப்படி இல்லைன்னா ஒரு கல்வி அலுவலகத்தில் ஒரு கல்வி அதிகாரி ஆகணும் அப்படின்னு கனவோட தான் பிஎட் வந்து படிப்போம். ஆனால் பிஎட் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம், அப்புறம் பிஜிடிஆர்பி எக்ஸாம், பிஓ எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்குறவங்க பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சரை வேலை பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு கல்வி அதிகாரியாக வந்து பணிபுரியலாம். அதே மாதிரி டிஆர்பி போர்டு இந்த 2025ல வந்து வட்டார கல்வி அலுவலர், அதாவது எஜுகேஷனல் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர், இந்த எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ஏதாவது ஒரு டிகிரி பிஏ பிளஸ் பிஎட், பிஎஸ்சி பிளஸ் பிஎட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு தாராளமா அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி நான் வந்து இன்டகிரேட் பிஎட் அப்படின்னா நீங்களுமே தாராளமா இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு வந்து இன்டர்வியூ உண்டா அப்படிங்கிற மாதிரியுமே கேட்குங்க. ஆக்சுவலாக வந்து எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் 2 எக்ஸாம் இருக்கு. ஒன்று தமிழ் தகுதி தேர்வு, 2வது மெயின் எக்ஸாம். தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகம், அதே மாதிரி +1 +2 சிறப்பு தமிழ், இதை எல்லாத்தையுமே படிச்சிங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வில் வந்து ஈஸியாக பாஸ் ஆயிடலாம். அதே மாதிரி நான் குரூப் 4க்கு படித்தேன், அந்த எக்ஸாமுக்கு படித்தேன், இந்த எக்ஸாமுக்கு படித்தேன், நான் தான் எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கதை வேகாது. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக மட்டும்தான் இருக்கும். ஸோ காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறணும், சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். ஓகே, நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் இதை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம். மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் 150 வினாக்கள் இருக்கு, 150 மதிப்பெண்கள். இதுல 110 மதிப்பெண்கள், 110 வினாக்கள் வந்து பொது அறிவியல், அதாவது தமிழ் கொஸ்டின் இருக்கும், இங்கிலீஷு, மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்கு, காமர்ஸு, இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 110 வினாக்கள் இருக்கும். இப்போ தமிழ் இருக்கு அப்படின்னா தமிழ்ல இருந்து ஒரு 10 வினாக்கள், ஆங்கிலத்துல இருந்து ஒரு 10 வினாக்கள், ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் அதுல இருந்து ஒரு 15 வினாக்கள், பாலிட்டில இருந்து ஒரு 15 வினாக்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ல இருந்துமே ஒரு பர்டிகுலர் வினாக்கள் வந்து கேட்பாங்க. அதை நம்ம நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு 30 வினாக்கள் கல்வி உளவியல், ஸோ எஜுகேஷனல் சைக்காலஜி. நம்ம பிஎட் படிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அரசு மேல்நிலைப்பள்ளி, அப்புறம் நடுநிலைப்பள்ளி, அப்புறம் தொடக்கப்பள்ளி, இந்த ஸ்கூல்ல என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு, இந்த திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, மத்திய அரசு கொண்டு வந்தாங்களா, மாநில அரசு கொண்டு வந்தாங்களா, என்ன பயனுக்காக கொண்டு வந்தாங்க, இந்த திட்டம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயிலாக படிச்சிருப்போம். ஸோ அது எல்லாத்தையுமே இங்கே மறுபடியும் படிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைய நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், இப்போ 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தையோட நடவடிக்கை வந்து எப்படி இருக்கும், அஸ் ஏ டீச்சரா நம்ம எப்படி
ஹேண்டில் பண்ணணும், அதில் பல்வேறு கருத்துக்கள், கோட்பாடுகள், கூற்றுகள் வந்து இருக்கும். அது நிறைய அறிவியல் அறிஞர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, அதையுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் வந்து எப்படி இருப்பாங்க, அவங்கள அஸ் ஏ டீச்சராக நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அடுத்து 9th 10th +1 +2 இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் +1 +2 இப்போ மேக்ஸிமம் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு குழந்தைகளை வந்து நம்ம எப்படி கேர் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே வந்து இந்த இதில் வந்து 30 மார்க் வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி 10 மார்க் வந்து அஸ் யூஸ்வல் கரண்ட் அஃபேர் ஜிகே வந்து அவைலபிளாக இருக்குது. அதுவுமே வந்து நம்ம டெய்லியுமே நியூஸ் பேப்பர் படிக்கும் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, அப்போ இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் டிஎன்பிசி குரூப் 2க்கு ஈக்குவலாக உள்ள ஒரு எக்ஸாம், ஒரு ஆஃபீஸர் லெவலில் உள்ள ஒரு எக்ஸாம். நீங்கள் மேபி இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா உங்களோட வேலை வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகள், உங்கள் வட்டத்துக்குள்ள எத்தனை பள்ளிகள் இருக்கோ அந்த பள்ளிகளில் டீச்சர்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வந்து என்னென்ன ஸ்பெசிலிட்டி வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து உங்களுடைய வேலை. அப்போ இந்த எக்ஸாமுக்கான கல்வி தொகுதியை பொறுத்த மட்டும் நம்ம ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட் படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். நிறைய பேர் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் பிஎட் படித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக முட்டி மோதி குரூப் 4லையோ குரூப் 2லையோ வந்து நின்றுட்டு இருப்பாங்க. பட் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம். அது மட்டும் இல்லாமல் டிகிரி லெவலில் உள்ள ஒரு எக்ஸாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ படிக்க வேண்டிய மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி பாட புத்தகங்கள் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிகிரி லெவலுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் போகிறோம் அப்படின்னா அங்கே பணிபுரியக்கூடிய டீச்சர்ஸ் கிட்ட நம்ம வந்து கொஸ்டின் ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட், மேல் ஆர் ஃபீமேல் ஸ்டூடெண்ட், இவங்ககிட்டயுமே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்ணணும், அதுக்கு உண்டான எக்ஸ்பிளைன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லா வெல் நாலேஜாக வந்து இருக்கணும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாமுக்கான தமிழ் தகுதி தேர்வு, பொது அறிவியல் மாதிரி தேர்வு, கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி டிஆர்பி வெப்சைட்டில் பிஓ எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து ஆல்ரெடி நம்முடைய அகாடமி சார்பாக ஏபிஜே குரூப் வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த குரூப்பில் ஆல்ரெடி தமிழ் தகுதி தேர்வு வந்து நடந்துட்டு இருக்கு. இனிமே வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவியல் சம்மந்தப்பட்ட, அதாவது மெயின் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் சீரிஸும் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்கும். நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புதுசாக நீங்கள் யாராவது ப்ரிப்பரேஷன் பண்ண வரீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி படிங்க. இந்த வருஷம் எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து புலம்ப வேண்டாம். கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து எக்ஸாம் வரும். ஓகே, நீங்கள் கல்வி தகுதி இருக்கு, பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி நான் வந்து பிகாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஜினியரிங் அண்ட் பிஎட் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில கேஸ் வந்து இப்போ கோர்ட்டில் போய்கிட்டு இருக்கு. மேபி இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வர டைமில் நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கன்ஃபார்ம் ஆகும். மற்றபடி நான் வந்து பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷு, மேத்தமெட்டிக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, சுவாலஜி இந்த மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட் இருக்கீங்க ப்ளஸ் பிஎட் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி இன்டகிரேட் பிஎட் 4 வருஷம் நான் வந்து பிஎட் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து தகுதி உடையவர். ஓகே, ஸோ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தமிழ் தகுதி தேர்வு, மெயின் எக்ஸாம், இந்த 2 எக்ஸாமும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜாக வந்து உங்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிடுவாங்க. அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து அந்த அப்ளிகேஷனில் காமிக்கிங்களோ அதனுடைய ஒரிஜினல் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுடைய மார்க்கை பொறுத்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆவீங்க. ஓகேவா? ஸோ இன்டர்வியூ எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம். டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் நீங்கள் எப்படி அட்டெம்ப்ட் கொடுக்கீங்களோ அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். குரூப் 4 பொறுத்த மட்டும் 10ஆம் வகுப்பு கல்வித்தரம், இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் பட்டப்படிப்பு கல்வித்தரம். ஓகே, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட்டாக இருக்கும்போது மட்டும்தான் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் போட்டித் தேர்வு வந்து மாறும். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை
யூஜி ப்ளஸ் பிஎட் இன்டகிரேட் பிஎட் படிச்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட உள்ள ஏபிஜே குரூப்பில் பிஓ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தமிழ் தகுதி தேர்வு அண்ட் மெயின் எக்ஸாமுக்கு தேவையான எல்லாமே அப்டேட் ஆகும். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் இந்த சிலபஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்துமே எப்படி வினாக்கள் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்.